ப்ரோ ப்ளீஸ் கருப்பு அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுடைய ஒன் ஆஃப் த வியூவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு வியூவருக்காண்டி நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கருப்பு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரிலீஸ் டேட் வந்து பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பிக் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களோட ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதனால நம்ம கருப்பு டீமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த காரணத்துக்காண்டி தான் ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து இன்னும் அவங்க கொடுக்க டிலே பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக செகண்ட் சிங்கிள் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி தான் பார்க்கணும். ஸோ நம்ம முதலாவதாக நம்ம செகண்ட் சிங்கிள் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரான சாய் அபியங்கர் அவர்கள் அவருடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு ஃபேன் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட் சாங் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம சாய் அபியங்கர் அவர்களே வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார், திஸ் பிப்ரவரி அப்படின்னு. ஸோ இந்த பிப்ரவரி செகண்ட் சிங்கிள் வரும்னு நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரே சொன்ன பிறகு இதுக்கு மேலே நான் என்னங்க அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 6 நம்ம எஸ்ஆர் பிரபு சாரோடைய பர்த்டே. எஸ்ஆர் பிரபு சார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் பிக்சர்ஸ் வாரியருடைய ஒன் ஆஃப் த ஓனர். ஸோ அவர் தான் கருப்பு திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர். ஆக்சுவலி சினி ட்ராகர்ஸ் எல்லோரும் வந்து அவரோட பர்த்டேக்கு அதாவது அப்டேட் கருப்பு டீம்லேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும், பட் அன்றைக்கும் வரல. ஸோ இதுக்கப்புறம் எப்போ அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பிப்ரவரி 14 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிகாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன், ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிஸோட அப்டேட்லாம் கொடுப்பாங்க. இப்போ கருப்பு திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் சிங்கிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திவாலிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரியில் பார்ட் வரும்னு சாய் அபியங்கர் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ பிப்ரவரியில் நமக்கு எந்த ஸ்பெஷல் அக்கேஷனுமே இல்லை எக்ஸப்ட் பிப்ரவரி 14. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 14 ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் லவ் சாங்கில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படி தான் சொல்லியாகணும். அவரோட 4 ஆல்பம் சாங் லைக் ஆசைக்கூடா, சித்திர புத்திரி, எனக்கு பேர் ஞாபகம், பட் அந்த ஒரு 4 சாங்கோட அடிப்படையில் நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய லவ் ட்ராக்கும் அந்த லிஸ்ட்டில் சேரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கோட்டட் லவ் சாங் லிஸ்ட் ஆஃப் சாய் அபியங்கரில். ஸோ எனக்கு தெரிஞ்சு கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வந்து பிப்ரவரி 14 வரும். ஸோ இரண்டாவதாக நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி பார்த்துலாம். ஸோ கருப்பு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்தை வந்து சம்மர் 2026 வந்து ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. பட் இன்னும் ஏன் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஜனநாயகனுடைய ரிலீஸ் டேட்டு இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் கருப்பு டீம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சொல்லியாகணும். ஆக்சுவலி இது வந்து கருப்புக்கு மட்டும் வர பிரச்சனை இல்லை, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற எல்லா தமிழ் படங்களுக்கும் நம்ம ஜனநாயகனுடைய ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகாதனால ஒரு பிரச்சனை அப்படி தான் சொல்லியாகணும். ஏன்னா முக்கியமான காரணம், விஜய் அவர்களோட ஜென்ரலாக எந்த ஒரு சின்ன நடிகரும் போட்டி போட விரும்ப மாட்டாங்க. பெரிய நடிகர்கள் சில நேரம் ஒரு அக்கேஷ்னலி போட்டி போடுற மாதிரி இருக்கும், தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்துச்சுன்னா. பட் நம்ம சூர்யா அவர்களும் போட்டி போடல விஜய் அவர்களோட, தப்பே இல்லை. 2 பேருமே ஒரு ஜாம்பவான் நடிகர்கள் அப்படி தான் சொல்லியாகணும். பட் நம்ம விஜய் அவர்கள் வந்து இது என்னோடய கடைசி திரைப்படம்னு சொல்லிட்டாரு. அதேமாதிரி நம்ம விஜய் அவர்களும் சூர்யா அவர்களும் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு நமக்கே தெரியும். காலேஜ் டைம்ஸ்லேருந்து அவங்க ஃப்ரெண்டு. அதேமாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்காண்டி ஆட் நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம சூர்யா அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஐகானிக் டைலாக்கான கப்பு முக்கியம் பிகிலாக சொன்னார். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ஒரு பியூர் ஈகோலெஸ் பாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சூர்யா அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படத்தோட போட்டி போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்க மாட்டார். ஸோ அந்த காரணத்தினால தான் இன்னும் கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படி தான் சொல்லியிருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் பிப்ரவரி ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கருப்பு திரைப்படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற எல்லா தமிழ் படமுமே ப்ராப்பராக வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இவங்க ஜனநாயகனுக்கு மட்டும் பிரச்சனை கொடுக்கலங்க, ஜனநாயகன் நாளில் இன்னும் ஒரு 20-30 படத்துக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படி தான் சொல்லிடணும். ஸோ வேகமாக ஜனநாயகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகணும், அதேமாரி கருப்பு திரைப்படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுதல். ஸோ எத்தனை பேர் கருப்பு திரைப்படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.